கேட் சவுண்ட் இஸ் மியாவ் மியாவ், டாக் சவுண்ட் இஸ் வவ். டேய், இந்த புக்கோட அட்டைங்கடா. அதை கிழிச்சிட்டேன். கிழிச்சிட்டியா? எதுக்கு? ஒரு கேமுக்கு தேவைப்படுது, கிழிச்சிட்டேன். ஏன் உன் புக்கு கிழிக்க வேண்டியதானே? இது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு தெரியுமா? அதனாலதான் ஒன்றை கிழிச்சேன். டேய், நீ பாட்டுக்கு அட்டையை கிழிச்சிட்டியே. யாராவது என்ன புக்கு படிக்கணும்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அட்டை இருந்தாலும் சொல்லுவேன். இப்போ என்ன புக்கு படிக்கணும்னு எனக்கு தெரியலடா. அதான் தெரியலையாப்பா, தூக்கி போட வேண்டியதானே. இந்த புக் பேர் என்ன தெரியுமா? தி லெமன் ஹாண்டட். லெமன் வச்சு நீ என்னலாம் பண்ணுவ? லெமன் வச்சு என்ன போடுவேன்? லெமன் ரைஸ். வெயில் காலத்துல ஜூஸ் போடுவேன். ஊர் சுத்தி வந்தா நகத்தில் சொருவேன். ஊர் சுத்தி வந்தா நகத்துல சொருகிவியா? நகை சுத்தி வந்தா நகத்தில் சொருவேன். இல்லனா ஊறுகாய் போடுவேன். இவ்வளவுதானே பண்ணுவ? லெமனை வச்சு பேய வத வைப்பியா? டேய், தமிழ் சினிமால 60 வருஷமா இதானே பண்ணுகிறீங்க. கோலத்துக்கு நடுவில் எலுமிச்சை பாயத்து வைக்கிறது, வாசல் எத்தும் எலுமிச்சை பாயத்து வைக்கிறது. பேஸ்ட்மேன் பேசாதப்பா. இந்த லெமனை வச்சு பேய வத வச்சு பேசுறாங்கப்பா. டேய், நீ தான்டா பேசணும்னு பேசுற. இது உண்மைப்பா. நான் கூட ஃபர்ஸ்ட் நம்பல. அதுக்கப்புறம் கூகுள்ல இந்த லெமன் ஹாண்டட்னு போட்டேன். உண்மையிலே இது இருக்குப்பா. இது முழுக்க முழுக்க கற்பனையே. நீங்க கூகுள்ல லெமன் ஹாண்டட் போட்டீங்கன்னா கண்டிப்பா வராது, லெமன் வேணா வரும். நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா எங்க வீடியோ வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லப்பா, இந்த புக்குக்கு நமக்கு வர ஆபத்து முன்கூட்டியே தெரியுமாமா. சோ இந்த புக்கை நான் இன்னைக்கு படிக்கணும்னா நாம இந்த புக்கை செலக்ட் பண்ணல, இந்த புக்கு தான் நம்மளை செலக்ட் பண்ணிருக்கு. நீ பேசுறத பார்த்தா என்னதுக்கு செலக்ட் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். அப்பா, அதெல்லாம் தெரியாது. இந்த கேம் இன்னைக்கு விளையாடும். நான் போய் லெமன் எடுத்துட்டு வரேன். டேய், ஐயோ, லெமன் வச்சு எப்படி யூடியூப்ல லெமன் ரைஸ் செய்யலான்னு பார்த்தா இவன் ஏதோ லெமன் வச்சு பேய் கூட பேச போறான்றானே. இருக்கிறதே ஒரு லெமன் தான்டா. டேய், இரா வரேன். டேய், இப்ப கூட சொல்றேன், அந்த லெமனை குடுறா. அப்ப லெமன் ரைஸ் பண்ணி தரேன். மதியமா சாப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். இந்த கேமோட ரூல் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அப்ப நான் சொன்னதை நீ கேட்கல. ரூல் நம்பர் 1, இதையும் கேட்கலையா? இந்த கேமை விட்டு பாதி லஞ்ச் போகவே கூடாது. அப்படி போனா என்னடா அதுக்குள்ள மறந்துட்டியா? அப்பா, இந்த கேமை விட்டு பாதியில போகவே முடியாதான். போகவே முடியாதா? என்னடா சொல்ற? சூப்பர்ப்பா. என்ன பண்றீங்க? இல்லடா, அந்த புக்கு என்ன பேருன்னு பாத்துக்கிறேன்டா ஒரு வாட்டி. பா, சும்மா விளையாடாதப்பா. டேய், சும்மா கண்ணு கூட்டின்னு வந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு இப்ப விளையாடாதன்ற. பா, நான் அந்த விளையாட்டு விளையாட வேணாம்னு சொல்ல. இந்த விளையாட்டு இப்ப விளையாடாத. அந்த விளையாட்டை இப்ப நம்ம விளையாடாதான் போதும். விளையாடுப்பா, நீ விளையாடு. இது உன் காலம், இறங்கி விளையாடு. இங்க பாரு, இப்போ இந்த புக்ல மந்திரத்தை நான் படிக்க போறேன். சரி. நான் படிக்க இந்த போர்டில் இருக்க லெமன் போர்டை விட்டு ஒரு நகர்ந்து போகும். அப்படி மட்டும் அது நகர்ந்து போச்சுன்னா ஒரு ஆத்மா இங்க வந்துருச்சுன்னு அர்த்தம். டேய், நம்ம 2 பேரும் தான் விளையாட போறோம்னு சொன்னேன். இப்போ என்னடா யாரோ ஒரு ஆத்மா வரும்ன்ற? பா, இந்த புக்ல அப்படி போட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, வெளியே போன லெமன் திரும்ப அந்த போர்டுக்கே வரும். அதுக்கு அது இங்கே இருந்திருக்கலாமே. பா, அது ஒன்றும் சும்மாலாம் திரும்பி வராது. அது திரும்பி வரும்போது வந்த ஆத்மா நம்ம கிட்ட வந்து பேசும். டேய், இதெல்லாம் நமக்கு தேவையாடா? பா, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் சொல்லியிருக்கேன். நம்ம எப்பவுமே பல்லாங்குழி தாய் பாசலாம் அவ்வளவுதான். இப்போ இந்த விளையாண்டு என்னவா? டேய், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நம்ம இருப்போமான்னு தெரியலையே. அதெல்லாம் இருப்போம்பா. இப்போ நான் மந்திரத்தை சொல்ல போறேன். ரெடியா? படி. If anyone here, come here. If anyone here, come here. If anyone fear, don't fear. Come here. டேய், நீ சொல்றது எனக்கே புரியலையே. அவங்களுக்கு எப்படா புரியும்? கீழே பாருப்பா. என்னடா எலுமிச்சை பழம் ஆடுது? பயப்படாதப்பா. நீ பயப்படல? காட்டிக்கல. நானும் காட்டிக்க மாட்டேன். என்னடா ஒரு அடி மூவ் ஆயிடுச்சு. அப்பனா வந்துட்டாங்கப்பா. டேய், திரும்ப 2 அடி மூவ் ஆயிடுச்சு. அப்பனா இன்னொரு ஆளும் வந்துட்டாங்கப்பா. அப்பா, மொத்தம் டேய், போய் நேகுது, நிறுத்துறாத. அப்பனா மொத்தம் 4 பேர் வந்துட்டாங்கப்பா. 4 பேரா? ஆமாப்பா. இப்போ என்னடா பண்றது? இப்போ
என்னடா திரும்ப வருது? இப்போ என்ன பண்றது? அப்பனா ஒருத்தர் வந்து இப்ப பேச போறாங்கப்பா. பேச போறாங்களா? ஆமாப்பா. யார்கிட்ட எங்க வந்து பேச போறாங்க? அ, 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 ஐயோ, அடிக்கடி வேற மறந்துடுறானே. அப்பா இருக்கேன்ப்பா. அவங்க நம்ம மூலியமா தான் வந்து பேசுவாங்களாம். நம்ம மூலியமானா என் பேரு ஸ்டெல்லா. என் பேர் ஸ்டெல்லா. நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். அதே காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிற டேவிடும் நானும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் லவ்வுக்கு எங்கள் 2 பேர் வீட்லேயுமே பயங்கர சப்போர்ட். அவன் கூட சேர்ந்து வாழலான்னு நினைக்கும்போது என்னை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஏதோ சொன்னேன்ல, நான் ஏதோ சொன்னேன். என்ன சொன்னேன்? பா அவங்க உனக்குள்ள வந்து பேசியிருக்காங்கப்பா. ஏன் மூலியமாவா? ஆமாப்பா. என்னடா சொன்னாங்க? ஏதோ ஸ்டெல்லாவா? எது ஸ்டைலாவா? ஆமாப்பா. ஏதோ ஸ்டெல்லாவா பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறாங்களாம். அதே காலேஜில் படிக்கிற டேவிட்னு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க ஒண்ணா சேர்ந்து வாழ்றதுக்குள்ள அந்த ஸ்டெல்லாவை கொன்னுட்டாங்களாமாப்பா. அது ஏன்பா அங்க பார்த்து சொல்ற? எனக்கு என்னமோ ஸ்டெல்லா இங்க இருக்க மாதிரியே இருக்குப்பா. ஸ்டெல்லா இங்கயா? ஐயோ, என்னடா திரும்ப மூவ் ஆகி வருது? அப்பனா இன்னொரு ஆள் வந்து பேச போதாங்கப்பா. போச்சு போச்சு, திரும்பவும் என் மூலமா தான் பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். நான் டேவிட். என் பேர் டேவிட். நானும் ஸ்டெல்லாவும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம். எங்கள் வீட்லேயும் எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஸ்டெல்லா கூட சேர்ந்து வாழலாம்னு நினைக்கும் போது என்னை கொன்னுட்டாங்க. அதுவும் கார் ஆக்சிடென்ட் பண்ணி. இப்போ எனக்குள்ளயா? ஆமாண்டா இப்பயாது டேவிட்டு. ஆமாண்டா இந்த டேவிட்டு. நீ ஒரு பொண்ணை சொன்னியே, அந்த பொண்ணை லவ் பண்ணவன்பா. இவங்க 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கினாங்களாம். அப்படி இருந்தோம் அந்த டேவிட்டு கார் ஆக்சிடென்ட் செத்துட்டானா. என்னப்பா சொல்ற? ஆமாண்டா. அது எதுக்கு அங்க பார்த்து சொல்ற? எனக்கு என்னமோ அந்த டேவிட் இங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுப்பா. டேவிட்டா? ஆமாண்டா, அவன் கருப்பு டிஷர்ட் போட்டு என்னையே பார்த்துக்கிற மாதிரி இருக்குதுடா. டேய், என்னடா திரும்ப மூவ் ஆகுது? இப்ப யாருக்கிட்ட வர? நான் தான் பீட்டர். பீட்டர்? என் பேர் பீட்டர். ஸ்டெல்லா படிக்கிற அதே காலேஜில் தான் நானும் படிக்கிறேன். ஸ்டெல்லாவும் நானும் உயிருக்கு உயிராக காதலிக்கல. ஸ்டெல்லாவை தான் நான் உயிருக்கு உயிராக காதலித்தேன். ஸ்டெல்லா கிட்ட என் லவ்வை சொல்ல போனேன். அதுக்குள்ளே ஸ்டெல்லா செத்துட்டா. ஸ்டெல்லாவே செத்துட்டா, நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும்னு நானும் செத்துட்டேன். இப்போ நான் ஏதோ சொன்னேன்ல, ஏதோ சொன்னேன். என்ன சொன்னேன்? பீட்டர்ப்பா. பீட்டரா? ஆ. ஆமா, இப்போ என்னப்பா பண்ண போறோம்? தெரியலப்பா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இவங்க எல்லாரோட பிரச்சனையும் இப்போ நம்ம தீர்த்து வைக்கணும். டேய், செத்தவங்களுக்கு என்னடா பிரச்சனை? அது அவங்கள தான்ப்பா கேட்கணும். அவங்க வந்து நானும் டேவிடும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம். எங்கள் வீட்லேயும் சம்மதிச்சாங்க. அவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என்னை யாரோ கொன்னுட்டாங்க. என்னை கொன்னது யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க நான் கார் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டேன் அப்படின்னு. எனக்கு மட்டும் தான் தெரியும் என் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க. அதை அப்படியே கார் ஆக்சிடென்ட்டாக மாற்றிட்டாங்க. ஸ்டெல்லா கூட ஆசாசியாக வாழ நினைச்சேன். ஆனால் அதுக்குள்ளே என் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும் என்னை யார் கழுத்தை நெரிச்சு கொண்டாங்கன்னு. இவங்க 2 பேர் காதலை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை என்னோட காதல். 3 வருஷமா சின்சியராக நான் லவ் பண்ணேன். ஆனால் என்னோட லவ்வரை யாரோ திடீர்னு கொன்னுட்டாங்க. எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். என் லவ்வரை கொன்னது யாருன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். அப்போ ஸ்டெல்லாக்கு என்னை கொன்னது யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அப்போ டேவிட்டுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும் என்னை யார் கழுத்தை நெரிச்சு கொண்டாங்கன்னு. பீட்டர். என் லவ்வரை கொன்னது யாருன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். அப்பா, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? மொத்தம் 4 பேர் வந்து பேசணும். ஆனால் 3 பேர் தான் வந்து பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 4வது ஆள் தான். அப்போ அந்த 4வது ஆள் யாருப்பா?
பூட்டின வீட்டுல யாருப்பா? நீ இரு, நான் போய் பாக்குறேன். அப்பா பாத்து. டேய், யாரா அவன்? யாரான்னு கேக்குறல. அது மட்டும் இல்லப்பா, இந்த புக்குக்கு நமக்கு வர ஆபத்து முன்கூட்டியே தெரியுமாமா. அப்பா பாத்து. யாரான்னு கேக்குறல. அப்பா மை சன். ஏய், யார் நீ? ஆ? அந்தோனிடா. அந்தோனியா? யாது? உன் தம்பிக்காக நீ வரும்போது என் தம்பிக்காக நான் வரக்கூடாதா? ஏன் தம்பிக்காகவா? என்னடா சொல்ற? என்னடா மறந்துட்டியா? அப்ப பீட்டர் யாரு? உன் தம்பி தானே? அப்போ டேவிட்டோட அண்ணனா நீ? டேவிட்டோட அண்ணனா? அன்னைக்கு டேவிட்டை கொன்னியே, அந்த நாள் ஞாபகம் இருக்கா? ஏய், யார்? ஏய், ஏய். அன்னைக்கு டேவிட்டோட காரு நேரா இன்னொரு வண்டி போய் மோதிச்சு. அந்த வண்டியில தாண்டா என் தம்பி டேனி இருந்தான். ஆனா இப்ப அவன் உயிரோட இல்லை. அவனுக்காக தாண்டா நான் இங்க வந்திருக்கேன். டேனியா? அப்போ அந்த 4வது ஆளு லவ் யூனே. பத்தலனே. டேய், அப்பவே அந்த லெமனை குர்றா, நான் போய் லெமன் ரைஸ் செய்யறேன்னு சொன்னேன். நீதான் தாயபாசி எதுக்கு பல்லாங்குழி எதுக்கு, இந்த கேமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன். அப்பா நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? அப்ப கூட நான் சொல்றது நீ கவனிக்கல. இந்த புக்கில் போட்டிருக்க மாதிரியே நமக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி நடந்துச்சு பாத்தியா? அப்பனா இது உண்மைதானப்பா? அப்பா அப்பா திரும்பவும் சொல்றேன், இது முழுக்க முழுக்க கற்பனையே. இப்படி ஒரு கேம் கூகுளில் போட்டால் கண்டிப்பா கிடைக்காது. யூடியூப்ல போடுங்க, கண்டிப்பா எங்க வீடியோ வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.